ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா கோவக்காய் செடியை காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆசையாக வாங்கி வச்ச கோவக்காய் செடியோட நிலைமையை பாருங்கங்க. மறுநாள் காலையில் வந்தால் எலி வந்து கடிச்சு அதை 2 துண்டாக்கி போட்டுட்டு போயிடுச்சு. கடிச்சது ஒண்டியாக பத்தாதுன்ட்டு அது தில்லில் எடுத்து வரக்கூடிய இடத்தையும் கரும்பி விட்டுட்டு போயிடுச்சுங்க. அது ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. காலையிலே வந்து பார்த்த உடனே எனக்கு மூட் அவுட்டு. ஏன்டா இப்படி ஆயிடுச்சேனுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஆசையாக வாங்கி வச்சது இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி வச்ச கோவக்காய் செடி. இது என்கிட்ட இருந்த ஃபஸ்ட்டு இருந்த செடிங்க எல்லாம் ஆண் பூவாக தான் பூத்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பெண் பூ பூக்கலை. ஆண் பூ பூக்கிற செடியிலேருந்து கட்டிங் வச்சு சில டைம் பெண் பூ பூக்கும்னு சொன்னாங்க. அதுலேருந்து கட்டிங் எடுத்து வச்சும் பார்த்தேன், அதுலேயும் வரல. என்னோட லக்கி என்னன்னே தெரியலைங்க. கோவக்காய் செடியும் நானும் அவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ வருவியா இல்லையான்ட்டு. இது விதை மூலம் ஒரு செடி பக்கத்தில் நான் ரோட்டு சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்கள். காய்கறிக்காரங்க விற்கிறவங்க அது பழத்தை தூக்கி போட்டதுலேருந்து தில்லில் எடுத்து வந்தது தான் அந்த கோவக்காய் செடி. ரோட்டு சைடு இருந்து எடுத்துகிட்டு வந்தது. அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நட்டு வச்சுருக்கேன். எதுலேருந்து காயை எடுத்து நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியலைங்க.